காய்ச்சலும் வேண்டும் பாய்ச்சலும் வேண்டும் அப்படிங்கிறான். நமக்கு அது சட்டுன்னு இப்போ தோட்டக்கலையில் சொல்லி தராங்க. வீட்டில் செடியெல்லாம் வாங்கி வைக்கிறோம்ல, அப்போ அவர் அந்த விதை போடுறவரோ அல்லது அந்த சட்டியெல்லாம் வாங்குகிறோமே அவங்களே சொல்லுவாங்க, மா காய்ச்சலும் வேணும் பாய்ச்சலும் வேணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா காய்ச்சல்னா நீங்கள் தண்ணி இருக்கிற போதே தினம் கொண்டு வந்து பக்கெட்டாக தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த நிலம் கம்ப்ளீட்டாக காஞ்சிடணும். காஞ்ச பிறகு அப்புறமா தான் தண்ணி போடணும். தண்ணி கூட ஒரேடியாக கொட்டக்கூடாது, நல்லா தெளித்து விடணும் அப்படிம்பாங்க. செடிகளுக்கு நிலத்துக்கு எப்படின்னு கேட்டால் காய்ச்சலும் வேண்டும். அந்த தண்ணி பாய்ச்சிட்டு திருப்பி 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 தண்ணி ஊற்றிட்டு இருக்க மாட்டாங்க, அது காயணும். அது காஞ்ச பிறகு அதில் திருப்பி பாய்ச்சல்ங்கிறது நீர் பாய்ச்சல், நீர் பாய்ச்சுதல்னு சொல்கிறோம்ல. காய்ச்சலும் வேண்டும் பாய்ச்சலும் வேண்டும், எப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. எனக்கு என்னன்னு கேட்டால், இத்தனை வேளாண் பழமொழி இவ்வளவு அழகழகாக சொல்லி வச்சுருக்காங்க, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சே அப்படின்னு எனக்கு இப்போ வருத்தமாக இருந்துச்சு. இப்போ உங்களோட பகிர்ந்துக்கும் போது அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாயிடுச்சு, என் களஞ்சியம் நிரம்பி விட்டது.